விட்டால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவிலே அதற்கான விளக்கம் தரப்படும். ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய கேள்வியை ஒரு பேப்பரிலே கேள்வியாக எழுதி உங்களுடைய பெயர், உங்களுடைய செல்போன் நம்பர் இரண்டையும் எழுதி நீங்கள் தலைமையில் கொடுத்து விட்டால் அதற்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் கடைசி பத்தில் ஒற்றைப்படை நாளிலே அதற்கான பதிலை தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வெளியிலிருந்து கேட்கக்கூடிய சகோதரர்கள் ஆன்லைன் பிஜே web@gmail.com என்ற மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பினால் அதன் மூலமாக அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தரப்படும் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்லைன் பிஜே web@gmail.com என்ற மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், உள்ளூரில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய கேள்விகளை பேப்பரிலே எழுதி கேள்விகளாக தலைமையில் தந்தால் அதற்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் கடைசி பத்தில் ஒற்றைப்படை நாளில் பதில் அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் அண்ணல் நபியினுடைய வரலாறு பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பில் தொடர் நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு சகோதரர் பக்கீர் முகமது அல்தாபி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்ற இந்த தொடரில் நேற்றைய தினம் இறுதியாக அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்பெறுகிற ஆரம்ப நிகழ்வு குறித்து இறுதியாக நாம் பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 40வது வயதில் ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற புனிதம் நிறைந்த ஒரு இரவில் அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை இறக்க துவங்குகிறான். அவ்வாறு இறங்க துவங்குகிற நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த நிகழ்வில் அதிர்ச்சி அடைந்து வீட்டுக்கு செல்லுகிறார்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்திற்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு எந்த கேடும் நிகழ்ந்து விடாது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆறுதலுக்கு பிறகு சும்மா இருந்துடாமல் மீண்டும் அதுக்கான தீர்வுகளை ஹதீஜா நாயகி தேடுறாங்க. என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக தெரிந்து கொள்வதற்காக அவர்களுடைய உறவினராக இருக்கிற வரகா பின் நௌஃபல் என்ற ஒரு பெரியவரிடத்தில், அவர் ரொம்ப வயது முதிர்ந்தவர், கண் பார்வை இல்லாதவர், ஏற்கனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை ஏற்று வேதங்களை எல்லாம் நல்ல முறையில் கற்று உணர்ந்திருக்கிறவர். அதனால் அவரிடத்தில் அழைச்சிட்டு போனால் என்ன ஏதுங்கிற விவரத்தை அவர் சொல்லுவார் என்று நினைத்து கொண்டு கணவரை நபிகள் நாயகம் அவர்களை வரகா பின் நௌஃபல் அவரிடத்தில் ஹதீஜா நாயகி அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைச்சிட்டு போய் இவருக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு கேளுங்க, விவரத்தை கேளுங்க. ரசூலுல்லாஹ் நடந்த விவரத்தை பூரா சொல்கிறாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டுவிட்டு வரகா பின் நௌஃபல் சொல்கிறாரு, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களிடத்தில் வந்தவர் யார் அப்படின்னு கேட்டால், ஹாதன் நாமூஸ் அல்லது நஸலல்லாஹு அலா மூசா, மூசாவிடத்திலே அல்லாஹ் அனுப்பி வைத்தானே அப்படிப்பட்ட அந்த ஜிப்ரீல் தான் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறார், நீங்கள் இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்ற கருத்துப்பட இந்த விஷயத்தை அவர் பழைய வேதங்கள்ல இருந்து எடுத்து சொல்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் மேலும் சில விஷயங்களை சொல்கிறார். அவராகவே ஒரு தன்னிறக்கத்தோடு கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். என்ன சொல்கிறாருன்னா, யா லைத்தனி ஃபீஹா ஜதா, அந்த நாளில் நான் ஒரு நல்ல திடகாத்திரமான வாலிபனாக இருக்க வேண்டுமே. லைத்தனி அகூனு ஹையா, அன்றைக்கு நான் உயிரோடு இருக்க வேண்டுமே அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அதை சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு, இது யுஹ்ரிஜுக கௌமுக, உங்களுடைய கூட்டத்தார் உங்களை வெளியேற்றுகிற நேரத்தில் நான் இந்த மாதிரி உயிரோடும் நல்ல திடகாத்திரமாகவும் இருக்க வேண்டுமே அப்படிங்கிறார். கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை பெரிய ஷாக்காக இருக்குது. என்னுடைய கூட்டத்தார் என்னை வெளியேற்றுவார்களா, ஊரை விட்டு வெளியே அனுப்புவாங்களா, என்ன சொல்கிறீங்க, அதை நம்பவே முடியாதுல்ல.
ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து அந்த மக்களால் ரொம்ப நேசிக்கப்படுற இடத்துல இருக்கிறாங்க. அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு மக்களிடத்தில் பேர் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ யாருடைய வெறுப்புக்கும் நம்ம ஆளாகலை, யாருக்கும் நம்ம அநீதமும் செய்யலை. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சமுதாயமும் நம்ம மேலே ரொம்ப பற்றும் பாசமும் வச்சிருக்குது. இந்த நிலையில் நம்மளை எப்படி நம்ம சமுதாயம் ஊரை விட்டு வெளியே பத்துவாங்க, அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஆச்சரியத்தோட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ முஹ்ரிஜியஹும், அவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா? அவர் சொல்றாரு, ஆமாம் கண்டிப்பாக வெளியேற்றுவாங்க. ஏன் அப்படின்னா லம் ஜெயத்தி ரஜுலுன் கத்து பி மிஸ்லிமா ஜெயத்த பிஹி இல்லா ஊதிய, நீங்கள் எதை கொண்டு வந்திருக்கிறீர்களோ, எதை பெற்றிருக்கிறீர்களோ, நீங்கள் பெற்றதை போன்றவற்றை யார் பெற்று வந்தார்களோ அவர்கள் இதுபோல தொல்லைப்படுத்தப்படாமல் இருந்ததில்லை. நீங்க மட்டுமில்லை, உலகத்தில் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாங்களோ எல்லாருமே தொல்லைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் ஊர் மக்களால் சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நீங்க ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லிட்டு மேலும் சொல்றாரு, யுதிரிக்கினி யௌமுக அன்சுருக்க நஸ்ரம் அஸ்ஸரா, உங்களுடைய அந்த பிரச்சாரம் வெளிப்படுகிற நாளில், நீங்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய அந்த நாளில் நான் இருந்தால் உங்களுக்கு பலமான முறையில் உதவி செய்வேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர் நல்ல அந்த வேதங்களை வைத்து சரியாக உணர்ந்துகிட்ட காரணத்தினால இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணணும், நான் அப்படிப்பட்ட ஒரு நாளை அடைந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு வரக்கா சொல்றாங்க. ஆனால் அவர் நீண்ட காலம் உயிரோடு இருக்கலை, கொஞ்ச காலத்திலே மௌத்தா போயிடுறாங்க. இந்த செய்தி புகாரியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி 6982வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முதல் வஹி செய்தி வருகிறது. அதனை தொடர்ந்து நடந்த நிகழ்வு. இதுக்கு பிறகு கொஞ்ச நாள் இடைவெளி விழுந்துருச்சு, எந்த வஹி வரவே இல்லை. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், இப்படி நாட்கள் சிலது ஓடுகிறது. அந்த வந்ததோடு நிற்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், ஒரு 5 வசனம் இறங்குச்சே, அதோட நிற்கிது. அதுக்கப்புறம் எந்த இறை செய்தியும் வரல, எதுவுமே அப்டேட் ஆகலை. அப்போ இந்த மாதிரி இடைவெளியில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ அந்த இடைவெளியில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஏற்க தகுந்த செய்தி இல்லை. என்ன நடந்துச்சான் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடைவெளியில் ஒன்றுமே வரலையே, அப்படின்னா நம்ம உண்மையில் இறை தூதரா இல்லையா என்னன்னு தெரியலையே, வேற மாதிரி கெட்ட ஆவி எதுவும் நமக்கு பிடிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் நடக்கலை, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்பட்டு மன சஞ்சலப்பட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சாங்களாம். நினச்சி மலைக்கு மேலே ஏறி போனாங்களாம். மலையில் ஏறி தற்கொலை பண்ணிக்கலான்னு விழப்போகிற நேரத்தில் உடனே ஜிப்ரீல் வந்து அவங்களுக்கு உறுதிப்படுத்தி, இல்லை நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், கவலைப்படாதீங்க, உறுதியாக நில்லுங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துட்டதாகவும், அது மீண்டும் ரசூலுல்லாஹ் திரும்ப 2ஆம் இடம் போனதாகவும், மீண்டும் அதே மாதிரி அவர் வந்து உறுதிப்படுத்தினதாகவும் என்ற ஒரு செய்தி ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நபிகள் நாயகத்தினுடைய இயற்கை பண்பு, அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம், அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே அவர்களிடமிருந்து நல்ல பண்புகள், உறுதிப்பாடு, அதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இவ்வளவு பலகீனமானவர்களாக நபிகள் நாயகம் இருந்திருக்கிற வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது தூதுத்துவம் வந்து சொல்ல வேண்டிய செய்தியே இல்லை. நபியாக ஆறதுக்கு முந்தி அந்த ஆரம்ப நேரம் தானே, அல்லாஹ்வுடைய செய்தி வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால், தூதுத்துவம் சென்றடையாத, மார்க்கமே தெரியாதவர்களாக மனிதர்களாக இருந்தாலும் வாழ்க்கையை குறித்த ஒரு புரிதல் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலையிலிருந்து யோசிச்சாலே தற்கொலைக்கு ஒரு நல்ல உறுதியான மக்கள் போகவே மாட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரியான வேலையை செஞ்ச, இன்னும் சொல்ல போனால் இது தூதர் ஆனதுக்கு பிறகு நடக்குது. அந்த முதல் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி இறங்கிருச்சுல, அதுக்கு பிறகு நடந்ததாக வருகிறது. ஆகையினால இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியான செய்தியாக ஒத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு பிறகு அந்த இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சிறிது நாள் கழித்து அடுத்த செய்திகள் ஆரம்பமாகிறது. இதுக்கு இடையில இன்னொரு செய்தியை நாம் விளங்கிக் கொள்ளணும். என்ன செய்தின்னு கேட்டால், இப்போ அல்லாஹ்விடமிருந்து வஹி செய்தி இறங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த வஹி இறங்குகிறது என்றால் என்ன, எப்படி எல்லாம் வஹி இறங்குகிறது, அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகிறது என்றால் நபிமார்களுக்கு, மனிதர்களுக்கு எப்படி இறைவனுடைய செய்தி வருகிறது என்பதை குறித்த ஒரு சிறிய விளக்கத்தை இந்த இடத்துல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். வஹி என்பது, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய இறை செய்தி என்பது பல வகைகளில் உலகத்திற்கு வருகிறது. எப்படியெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு செய்தியை சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், அவனுடைய தூதர்களுடைய உள்ளத்தில் நேரடியாகவே அல்லாஹ் சில சிந்தனைகளை போடுவான். அவங்களுடைய உள்ளத்தில் உதிப்பு ஒரு தோணும், ஒரு எண்ணம் தோணும். அந்த மாதிரி உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போடுவான். இப்படியும் அல்லாஹ் தூதர்களிடத்தில் பேசுவான். இது ஒரு வகை. நேரடியாக அவங்க உள்ளத்தில் அது மாதிரி ஒரு நினைப்புகளை உண்டாக்குவதன் வழியாக அல்லாஹ் சில கருத்துக்களை தூதர்களுக்கு சொல்லுவான். இது ஒரு வகை.
இன்னொரு வகை என்ன என்று கேட்டால், அல்லாஹ் வந்து நேரடியாக பேசுவான், ஆனால் அவனை காண இயலாது. அவன் தன்னை மறைத்து கொண்டு நேரடியாக உரையாடுவான். அவன் பேசுவான், தூதருடைய காதில் விழும், தூதர் அதற்கு பதில் சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ்வை காணாத விதத்தில் தன்னை மறைத்து கொண்டு திரைக்கு அப்பால் இருந்து கொண்டு அல்லாஹ் இந்த மாதிரி பேசுவான். இதுவும் இறைவன் தூதர்களிடத்தில் செய்திருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒரு வழிமுறை. அதே போல இன்னொரு வழிமுறை என்னன்னு கேட்டால், தூதர்களை அனுப்பி, இப்போ மலக்குமார்களை அனுப்பி வைக்கிறான்ல, மலக்குமார்களை அனுப்பி வைத்து மலக்குகள் வழியாக தூது செய்தியை சொல்லுவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, குர்ஆனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த முதல் வகை கூட ஜிப்ரீல் தானே வந்தார். அப்படி தூதரை அனுப்பி வைத்து அப்படி சில செய்திகளை அல்லாஹ் மனிதர்களுக்கு தூதர்களுக்கு சொல்லுவான். அதிலே இன்னொரு வகை இருக்கிறது, அந்த தூதரை அவருடைய இயற்கையான வடிவத்திலேயும் சில நேரத்தில் அனுப்பி வைப்பான், சில நேரங்களில் மற்ற மனிதர்களை போன்ற தோற்றத்திலையும் அனுப்பி வைப்பான். வரக்கூடிய வானவர் தூதர் எப்படி வருவார்னா, அவருக்கே உண்டான இயல்பான தோற்றத்தில் வந்து அந்த செய்தியை சொல்லிட்டு போயிடுவார். இல்லைன்னா ஒரு மனுஷன மாதிரியான வடிவத்தில் வந்து அந்த செய்தியை சொல்லுவார். இப்படி தூதர் வழியாக செய்திகளை சொல்லக்கூடிய வகை முறையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறது. இன்னும் சில நேரங்களில் எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த மணி ஓசையை போல ஒரு சப்தம் தான் இருக்கும். மணி ஓசை சவுண்ட் இருக்குமே, கலகலகலன்னு, அந்த மாதிரி ஒரு சப்தம் வரும். அந்த சப்தத்தின் வழியாக அல்லாஹ் நபிமார்களுக்கு தன்னுடைய செய்திகளை அவர்களுக்கு பாடமாக கற்றுத் தருவான். இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கிறது, கனவுகள் வழியாக அல்லாஹ் தூதர்களுக்கு செய்தியை சொல்லுவான். நபிமார்கள் காணக்கூடிய கனவும் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வகைதான். இப்படி ஒரு 5 வகைகளில் அல்லாஹ் வந்து தூதர்களுக்கு வகை செய்தி அருள்கிறான். நிறைய ஆதாரங்களை குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு, நாம பார்க்கலாம். உதாரணமாக சொல்றதா இருந்தால் 42வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா கானலி பஷரின் ஐயு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன். அல்லாஹ் எந்த மனிதரோடும் பேசுவதில்லை. எப்படி பேசுவதில்லை? இல்லா வஹியன், ஒன்று உள்ளத்திலே உதிப்பு ஏற்படுத்துவது இருக்கிறதே அந்த வழியிலே தவிர பேசுவதில்லை. பேசினா உள்ளத்தில் உதிப்பு ஏற்படுத்துவதன் வழியாக பேசுவான். அவமின் வராய் ஹிஜாபின், அல்லது திரைக்கு அப்பால் இருந்து கொண்டு பேசுவான். அவர் சில ரசூலன், அல்லது ஒரு தூதரை அனுப்பி வைத்து அவர்களிடத்திலே பேசுவான். இப்போ உள்ளத்தில் போடுறதை பொறுத்த வரைக்கும் நேரடியான செய்திகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு என்னென்ன விஷயங்களை உள்ளத்தில் போட்டான் என்பதை நாம் அறிய முடியாது. அவங்க பொதுவாக சொல்லுவாங்க, அதை அல்லாஹ் உள்ளத்தில் போட்டு சொல்கிறாங்களா, தூதர் வந்து சொல்கிறாங்களா அப்படின்னு நம்மளால் விளங்க முடியாது. அது அல்லாமல் திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே. மூசா நபியினுடைய வரலாறுலாம் அதுதான். மூசா நபி வந்து கலீமுல்லா அல்லாஹ்விடத்தில் பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரக்கூடிய வசனங்கள் எடுத்து பாருங்க. சூரத்து தாகாவில் ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் பேசுவான். 19வது அத்தியாயத்தில் 20வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் 9வது வசனத்தில் ஆரம்பித்து அப்படியே நீளமாக போய்கொண்டே இருக்கும். அது என்னன்னு கேட்டால், மூசா நபியும் அல்லாஹும் 2 பேருக்கும் இடையில் நடந்த உரையாடல். மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன்லேருந்து புறப்பட்டு வருவாங்க. அவங்களுடைய ஊர்ல இருந்து புறப்பட்டு சொந்த ஊருக்கு, பிறந்த ஊருக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. வர்ற வழியில் ரொம்ப இருட்டாக இருக்கும். அந்த இருட்டில் தூரத்தில் பார்த்தா ஒரு நெருப்பு தெரியும். அப்போ மூசா நபி தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க, தூரத்தில் நெருப்பு தெரியுது, நான் போய் நெருப்பு எடுத்துகிட்டு வர்றேன், பாதை தெரியாமல் இருட்டில் மாட்டிக்கிடக்கூடாது, இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போகிறாங்க. போனால் அங்கே வந்து துவா என்ற பள்ளத்தாக்கிற்கு அருகிலே அந்த நெருப்புக்கு நெருங்கி செல்லுகிறார்கள். அங்கிருந்து ஒரு சப்தம் வருகிறது, யா மூசா இன்னியான ரப்புக்க ஃபக்லா நாளைக்க இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. மூசாவே, நான் தான் உமது இறைவன், உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீர் பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர், எனவே நீர் உம்முடைய கால்களில் இருக்கிற செருப்புகளை கலட்டுவீராக அப்படின்னு அல்லாஹ் பேசுவான். அப்போ இந்த உரையாடல் ஆரம்பிக்கும். வானக்தர்துக, உன்னை நான் தேர்வு செய்து விட்டேன், ஃபஸ்தமிஅ லிமா யூஹா, எனவே அறிவிக்கப்படுகிற செய்தியினை செவிதாழ்த்தி கேட்பீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மலமலன்னு பேசுறான். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லான ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி இன்ன ஸாஅத ஆத்தியத்துன் அகாது உஃபிஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸஹா ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யுமினு பிஹா வத்தபஅ ஹவா ஃபத்தர்தா வமா தில்க பியமீனிக யா மூசா. ஒரு நீண்ட உரையாடல். என்ன சொல்ற அல்லாஹ்? இன்னனி அனல்லாஹ், நான் அல்லாஹ், லா இலாஹ இல்லான, என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை, ஃபஅபுதுனி, எனவே என்னையே வணங்குவீராக, அக்மிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக, இன்ன ஸாஅத ஆத்தியத்துன், யுக முடிவு நாள் என்பது வந்தே தீரும், அகாது உஃபிஹா
லி துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, உழைத்தவருக்கு அந்த உழைப்புக்கு ஏற்ற கூலியை கொடுப்பதற்காக அந்த நாளை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யூமினு பிஹா, அதனை நம்பாதவர் உம்மை திசை திருப்பி விட வேண்டாம். இப்படியே ஒரு நீண்ட உரையாடல் நடந்தது. இந்த உரையாடல் எப்படி என்றால் திரைமறைவிற்கு பின்னால் நடக்கிறது. அல்லாஹ் தன்னை மறைத்து கொண்டு மூசா நபி இடத்தில் பேசுகிறான். அதற்கு ஒரு சான்றாக இந்த வஹீயினை நாம சொல்ல முடியும். அதே போல தூதரை அனுப்பி ஜிப்ரீலை அனுப்பி அப்படி பேசுவது, மனித வடிவத்திலே அனுப்பி அப்படி பேசுவது. உதாரணமாக சொல்றதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு சபையில் அமர்ந்திருப்பாங்க, சஹாபாக்களும் உட்கார்ந்துருப்பாங்க. வெளியிலேருந்து ஒரு மனிதர் வருவார். வந்தவர் பார்த்தா வெள்ளை வெள்ளையன்னு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாரு, தலை முடியெல்லாம் நல்ல பனியை வாரி சீவி இருப்பார். வந்தவர் நேராக ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் வந்து அவங்களுடைய முட்டுக்காலோடு முட்டிக்கிட்டு உட்காருவார். உட்கார்ந்துருக்கிற சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். உட்கார்றதுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, இந்த மனுஷன் போய் எங்கே போய் முட்டிக்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா சில கேள்விகளை கேட்பார் ரசூலுல்லாஹ் இடத்துல. எனக்கு வந்து அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். ஒமல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? ஒமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? இப்படி நிறைய கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போவார். எல்லா கேள்விக்கும் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிக்கிட்டே வருவாங்க. பதில் சொல்லும் பொழுது சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்ணுவார் தெரியுமா? சதக்கத்தை கரெக்டாக சொன்னீங்க பார். உட்கார்ந்துருக்கிற சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இவர் என்னமோ பெரிய வாத்தியார் மாதிரி, ரசூலுல்லாஹ் என்னமோ ஸ்டூடெண்ட் மாதிரி. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லோடனே இவர் கரெக்ட் பண்றாரு. அங்கே தானே வாத்தியார் தானே இப்படி சொல்லுவார், பையன்கிட்ட கேள்வி கேட்பார், ஸ்டூடெண்ட் பதில் சொன்னோட வெரி குட் அப்படிம்பார். இப்போ அது மாதிரி தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் ஆன்சர் பண்ணோடனே கரெக்டாக சொன்னீங்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு கேள்விக்கும் இதே மாதிரி சொல்றாரு. ஆனாலும் சஹாபாக்கள் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னதான் நடக்குன்னு தெரியலையே. ரசூலுல்லாஹ் மௌனமா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே. ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வியை போடுறார், மதஸா, கியாமத் நாள் எப்பொழுது வரும் அப்படிங்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல் மஸ்ஊல் அன்ஹா பி ஆலம மின ஸாயில், கேள்வி கேட்கப்படுகிறவர் கேட்பவரை விட அதிகம் தெரிந்தவர் இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு அர்த்தம். சொன்ன உடனே இன்னும் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ஆகா இவர் உண்மையிலே பெரிய ஆள் தான் போல இருக்க. ரசூலுல்லாவே தன்னை விட அவருக்கு தெரியும்னு சொன்னாங்கன்னா என்னன்னு தெரியலையே. இந்த சேர் நுனிக்கு வர்றதுமாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பரபரப்பு என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வேற சில கேள்விகளை கேட்பாரு. கேட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவாருன்னு வைங்க. கொஞ்ச நேரம் சபை அமைதியா இருக்கும். உடனே ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, பக்கத்தில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து கேட்பாங்க, உமரே வந்துட்டு போனது யாரு தெரியுமா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும், நீங்க தான் சொல்லணும், யாருன்னு தெரியல, வெளியூர்காரர் மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு தெரியல. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹுவ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், அவர் உங்களிடத்திலே வந்தார், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வந்தார். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பதில், அந்த பதில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் மார்க்கத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. எப்படி நடக்கிறது என்றால் இது ஒரு மனித வடிவத்திலே நடக்கிறது. இந்த உரையாடலும் இந்த தகவலும் இந்த வஹீ செய்தியும் ஒரு மனிதரை போன்ற ரூபத்திலே வந்துதான் இந்த நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது என்ற ஹதீஸ்களிலே, புகாரியில கூட இந்த செய்தியை முதல் பாடத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து இந்த தூதர் வருகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்களாம், வஹீ இறங்குற நேரத்தில் அவர் வந்து ஓதுறாருன்னு வச்சுக்குவோம். உதாரணமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இப்படின்னு அவர் ஓதுறார். இப்போ ரசூலுல்லாஹ் அதை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணினா தானே மக்களுக்கு சொல்ல முடியும். அப்போ அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் உடனே அவசர அவசரமா மனனம் செய்வதற்காக ஓத ஆரம்பிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவர் சொல்ல இவர் டக்கு டக்கு டக்குன்னு அதை மனப்பாடத்துக்காண்டி ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுனா அப்பதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். ரசூலுல்லாஹ் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்க சிரமப்படாதீங்க, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதாஜல பிஹி, அவசரப்பட்டு கொண்டு உங்களுடைய நாக்கை நீங்கள் அசைக்க வேண்டாம். ஏனென்றால் இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனா, அந்த குர்ஆனை ஒன்று திரட்டுவதும் அதை ஓத வைப்பதும் நம்மை சார்ந்தது. ஃபைதா கரல்னாஹு ஃபத்தபிஉ குர்ஆனா, நாம் ஓதுகிற பொழுது அந்த ஓதுதலை நீர் பின்தொடர்ந்து கவனிப்பீராக அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். 75வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் இந்த செய்தியின் வழியாக ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு செய்தியை கட்டளையே போடுறான். அடுத்து இந்த மணி ஓசை சம்பந்தமா அதை ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. அந்த வஹீ எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லும் பொழுது, ஹாரித் இப்னு ஹிஷாம் அப்படிங்கிற சஹாபி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே கைஃப யதீக்கல் வஹீ, எப்படி உங்களுக்கு வஹீ வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வஹீனுடைய முறைகளை எல்லாம் சொல்றாங்க. அதில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
அஹ்யானன் யஅதீனி மிஸ்ல சல்சலத்தில் ஜரசி, ஒரு மணியோசையை போன்று சில நேரங்களில் எனக்கு வகி வரும். அது எப்படி மணியோசை? இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு சில வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. சில அதாவது இப்போ நம்ம இருக்கிற இந்த இடங்கள்ல எத்தனையோ அலைவரிசைகள் இருக்கிறது, எத்தனையோ டிவி அலைவரிசை இருக்கிறது, ரேடியோ அலைவரிசை இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இந்த இடத்துல அந்த அந்த டிவியில இருந்து வரக்கூடிய சப்தங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறது. ஆனால் நம்ம காதில் யாருக்காவது விழுதா? யாருக்குமே விழலை. அந்த சப்தத்தை வாங்கி தரக்கூடிய கருவியை கொண்டு வச்சு, ஒரு டிவியை வச்சு ஒயர் எப்படி சொறி விட்டுட்டோம்னு வச்சுக்குவோம், அந்த சப்தத்தை அந்த டிவி எடுத்து தந்துடும். ஒரு ரேடியோவை எடுத்து வச்சு டியூன் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்குவோம், கரெக்டாக அந்த அலைவரிசைக்கு நேர நம்பரை டியூன் பண்ணி விட்டாச்சுன்னா அந்த சவுண்டு இங்கே இருக்கிற சவுண்டு வெளியில் வந்துடும், ஸ்பீக்கர் வழியாக வெளியே வரும். நம்ம காதில் கேட்டால் நமக்கு கேட்காது, ஆனால் அந்த ரேடியோக்குள்ளே போயிட்டு வெளியே வரும் பொழுது அதை நம்மால் கேட்க முடியும். ரேடியோவுக்குள் செல்வதை கேட்க முடியாது, டிவிக்குள் செல்வதை நம்மால் கேட்க முடியாது, டிவியிலிருந்து வருவதை நம்மால் கேட்டு விட முடியும். அப்போ அதுக்குன்னு ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹி ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு சபையில் உட்கார்ந்துருப்பாங்க, அது அப்படியே மணி அடிக்கிற மாதிரி நீங்க ஏதோ ஒரு சவுண்டில் அப்படி ரசூலுல்லாஹ் வந்து இறங்கும். யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அங்கே வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து வெளியே வரும், எல்லாத்துக்கும் தெரியும். அது வரைக்கும் எல்லாரும் தான் உட்காந்துருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்ததை பார்த்தா ஒருவேளை வஹி வருதோ அப்படின்னு கெஸ் பண்ணிக்குவாங்களே தவிர வஹி வரத்தான் செய்கிறது, இன்னென்ன வசனம் வருகிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இப்பொழுது உங்கள் இறைவன் எனக்கு வஹி அறிவித்தான், இன்னா தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன், இப்படி எதையாவது சொன்னாங்கன்னு வச்சுக்குவோம், அப்பதான் தெரியும். அப்ப இந்த வகையில ஒரு வகையான வஹி நபிகளாருக்கு இறங்கி இருக்கிறது. யாரையுமே காணோம், கடைசியில் தலையை உயர்த்தி பார்த்தேன், தலையை உயர்த்தி பார்த்தால் ஃபைதன் ஃபரஃபஅது பஸரி ஃபைதன் மலக்குல்லதி ஜாஅனி பிஹிரா, அப்பொழுது நான் ஹிராவிலே பார்த்தேனே அந்த மலக்கு ஜாலிசுன் அலா குர்சியின் பைன ஸமாஇ வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு பெரிய ஆசனத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருந்தார். ஹிராவில் பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மீண்டும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். எப்படி இருக்கிறார்னா, வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான சேர்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். நான் பார்த்தேன், பார்த்துட்டு சொல்றாங்க ஃபருஇபுது மின்ஹு, உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. ஏற்கனவே முதல்ல பார்க்கும்பொழுது பயந்து தான் வந்தாங்க, இப்பொழுது மீண்டும் எனக்கு பயம் தொற்றிக் கொண்டது. ஃபர்ரஜஅது, உடனடியாக நான் திரும்பி விட்டேன். ஃபகுல்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொல்லி மீண்டும் வீடு திரும்பி விட்டேன். மீண்டும் வீடு திரும்பி வீட்டில் வந்து போர்வையை பொத்தி படுத்தாச்சு. போர்வையை பொத்துன உடனே அடுத்த வகை வருகிறது, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் எழுவீராக, ஃபன்திர் எச்சரிக்கை செய்வீராக, ஒரப்பக ஃபக்கப்பிர், உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக, ஒசியாபக ஃபத்தஹிர், உம்முடைய ஆடைகளை சுத்தப்படுத்துவீராக, ஒரு ருஜிஸ ஃபஹ்ஜுர், அசுத்தங்களை வெறுப்பீராக. 5 வசனங்கள். முதல்ல ஒரு 5 வசனம் இறங்கிருச்சு. ரெண்டாவது போர்வை பொறுத்து கொண்டிருப்பவரே அப்படிங்கிற இந்த சூறாவில் அடுத்த 5 வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்களுடைய அந்த நபித்துவ வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துகிற 5 வசனங்கள். எவ்வளவு முக்கியமான பொறுப்பை எடுத்திருக்கிறீங்க, போர்வை பத்தி தூங்குறதுக்கா? எந்திரிங்க, நீங்க கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறான்? யா அய்யுல் முத்தஸ்ஸிர், போர்வை பொருத்தி இருப்பவரே. என் நபியேன்னு கூப்பிடுவான், முகமதேன்னு கூப்பிடுவான், பல்வேறு வார்த்தைகளை கூப்பிடுற அல்லாஹ் மூமின்களே அப்படியெல்லாம் சொல்றது வேற. இங்க கூப்பிடுவதே எப்படி அழுத்தமான வார்த்தையில், போர்வை பொருத்தி இருப்பவரை எழுவீராக, எச்சரிக்கை செய்வீராக, உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக, அசுத்தங்களை தூய்மைப்படுத்துவீராக அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்த வஹி ஆரம்பமாகிறது. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் எழு என்று சொன்ன உடனே அப்பொழுது எழுந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 23வது ஆண்டின் இறுதியிலே தான் தனது பணியிலே ஓய்வு பெறுகிறார்கள். ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் அந்த பணி தொடர்கிறது. எழு என்று சொன்ன உடனே எழுந்து எச்சரிக்கை செய்யணும். யாருக்கு செய்யறது அப்படின்னா அதுக்கு அடுத்து அல்லாஹ் விளக்குறான். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுடைய நபித்துவத்தை அடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ் அப்படி நகர்த்திக்கிட்டே போறான். எப்படி எல்லாம் போறான் அப்படின்னா, எச்சரிக்கை செய் என்று அல்லாஹ் முதல்ல சொல்றது, ஃபர்ஸ்ட் சொன்னது அவங்களுக்கு இக்ரா, நீர் ஓதுவீராகன்னு சொன்னான். அவங்க தன்னளவில் குர்ஆனை படிக்கணும், தன்னளவில் மார்க்கத்தை பேணணும், தன்னளவில் அல்லாஹ் பத்தி சிந்திக்கணும். அது அவங்களுக்குள்ள சட்டம். முதலில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு தான் நபியாக இருந்தார்கள், அவங்களுக்கு நபி. அதுக்கு பிறகு இப்ப என்ன வந்துருச்சு, எச்சரிக்கை செய்யுங்க. எச்சரிக்கை செய்யறாங்க. யாருக்கு செய்யணும்? வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிப்பீராக.
அடுத்த வசனத்தை கொண்டு அவங்களுடைய அந்த தூதுத்துவ பணியை விரிவுபடுத்துறான். முதல்ல சொந்தக்காரங்களுக்கு போய் சொல்லுங்க, அதுல இருந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நாம கூட பல பேரை பார்க்கிறோம், சொந்தக்காரங்களை கண்டுக்கிறதே இல்லை. தாவா செய்யக்கூடிய பல பேர் தன்னுடைய குடும்பத்தை, பெற்றோர்களை, பிள்ளைகளை, மனைவி மக்களை யாரையுமே கண்டுக்கிறது கிடையாது. ஆனா ஊருக்கெல்லாம் அருமையா பயன் பண்ணுவாங்க. அது அவர் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு சொன்னா பிரச்சனை இல்லை, அதை அவங்க கேட்காம போனாலும் பிரச்சனை இல்லை. சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல, அதை செய்யணும்ல. அவ அல்லாஹ் ரசூலுல்லாவை குடும்பத்தாரிடம் இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கிறான். உங்களுடைய குடும்பத்தாருக்கு எச்சரிக்கை செய்வீராக. இந்த வசனம் 26வது அத்தியாயத்தில் 214வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அடுத்து அல்லாஹ் குடும்பத்தாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். அடுத்து என்ன, இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, ஊரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. 6வது அத்தியாயம் 92வது வசனத்தில் அந்த செய்தி அல்லாஹ் சொல்றான். வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்கும் முஸத்திகுல்லதி பைன யதைஹி வலிதுந்திர உம்மல் குரா வமன் ஹவுலஹா. இது உங்களுக்கு பரக்கத் பொருந்திய ஒரு வேதத்தை உங்களுக்கு நாம் அருளி இருக்கிறோம். லிதுந்திர உம்மல் குரா வமன் ஹவுலஹா. கிராமங்களின் தாய் என்று அழைக்கப்படுகிற இந்த மக்காவிற்கும் மக்காவை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் நீர் எச்சரிக்கை செய்வதற்காக இந்த வேதத்தை உமக்கு அருளி இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கட்ட பிரச்சாரம் மக்காவாசிகளுக்கு விரிவுபடுத்துறாங்க, மக்காவை சுற்றி இருக்கிற மக்களுக்கு விரிவுபடுத்துறாங்க. அதற்கு பிறகு காலங்கள் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு அடுத்த வசனத்தை அடுத்த ஸ்டெப் இறக்கி வைக்கிறான். 7வது அத்தியாயம் 158வது வசனம். குல், நபியே சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னீ ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதனாக இருக்கிறேன். எல்லா மனிதர்களுக்கும், குடும்பத்தாரை தாண்டி, மக்காவாசிகளை தாண்டி, பக்கத்தில் இருக்கிற கிராமத்தை தாண்டி, அண்டை நாடுகள், உலக நாடுகள், உலகத்தில் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் கடிதம் எழுதுறாங்க. அந்த கட்டளைக்கு பிறகுதான் எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, அல்லாஹ் ஒருத்தனை மட்டுமே வணங்குங்க அப்படின்னு தூதுத்துவ பணியை விரிவுபடுத்துறாங்க. அதன் பிறகு அடுத்த கட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். 62வது அத்தியாயம் 3வது வசனத்தில் வாகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். வாகரீன மின்ஹும், இவர் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார் அவர்களில் மற்றவர்களுக்கு. யாருக்கு? லம்மா யல்ஹகு பிஹிம், அவர்களை இன்னும் சென்று அடையவில்லையே. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ரசூலுல்லாவை அடையாத பிற்காலத்து மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் இவங்க தான் தூதர். நபிகள் நாயகம் வாழுகிற காலத்து மக்களுக்கும் ரசூலுல்லாஹ் தூதர். அவங்களை பார்க்காத, அவர்களை சந்திக்காத, அவர்களோடு சேராத, அவர்களுக்கு பின்னால் வரை இருக்கிற மக்களுக்கும் ரசூலுல்லாஹ் தான் தூதர் அப்படின்னு கியாமத்து நாள் வரைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய தூதுத்துவம் சென்றடைய வேண்டும்னு சொல்லிட்டு தூதுத்துவத்தை விரிவு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். முதல்ல நபி அவங்களுக்கு நபி, பிறகு குடும்பத்தாருக்கு நபி, அதன் பிறகு ஊருக்கு நபி, ஊரை சுத்தி இருக்கிற மக்களுக்கு நபி, உலகத்துக்கு நபி, உலகம் உள்ளளவுக்கும் நபி என்று சொல்லி நபிகள் நாயகத்தினுடைய அந்த தூதுத்துவ பணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விரிவுபடுத்தப்படுகிறது. இப்ப முதல்ல குடும்பத்தாருக்கு சொல்லுங்க அல்ல, குடும்பத்தாருக்கு சொல்லுங்கன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பணியை கையில் எடுப்போம் அப்படின்னு. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? குடும்பத்தார் அனைவரையும் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களையாக பார்த்து பார்த்து தன்னுடைய உறவுகளை எல்லாம் தேடி தேடி ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லி 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குகிறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, யா மாஷர குரைஷ், குறைஷிகளே, இஸ்தரவு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே காத்துக்கொள்ளுங்கள், லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே என்னால் எதையும் செய்ய முடியாது, நீங்க தான் உங்களை காப்பாற்றிக்கணும், நான் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, அதனால உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யா பனி அப்தி மனாஃப், மனாஃபுடைய பிள்ளைகளே, அப்து மனாஃபுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள், லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே எனக்கு எதையும் பெற்றுத்தர முடியாது, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸே, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தாவை கூப்பிடுறாங்க, அப்பாஸ் அவர்களே, லா உகுனி அன்க மினல்லாஹி ஷைஆ, உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே என்னால் எதுவும் செய்ய முடியாது. யா சஃபிய்யத்து அம்மத ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் மாமி சஃபியாவே, லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடத்தில் எதையும் உங்களுக்கு நான் செய்ய முடியாது. ஒயா ஃபாத்திமத் பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, தாம்புள்ளையே கூப்பிடுறாங்க, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீனி மா ஷீதி மின் மாலி, என் காசு பணத்தில் என்ன வேணுமோ கேளு நான் தர்றேன். லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடத்தில் எதையும் என்னால் செய்ய முடியாது உங்களுக்காக
அதனால நீங்க சீர்திருத்திக்குங்க என்று மாமியை கூப்பிடுறாங்க, பிள்ளைய கூப்பிடுறாங்க, பெரியத்தாவை கூப்பிடுறாங்க, தன்னுடைய குலம் கோத்திரத்தை எல்லாம் கூப்பிடுறாங்க. ஒவ்வொருவரையாக அழைத்து 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில 2753வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இதிலேயே ரொம்ப உச்சகட்டமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. என்ன நிகழ்ச்சி? சொந்த பந்தங்களை தனியாக சொல்வதை விட எல்லாரையும் சேர்த்து மொத்தமா வச்சு பயான் பண்ணிடுவோமே அப்படின்னு மொத்த குடும்பத்தையும் கூப்பிடுறாங்க. சஃபா மலையின் மீது ஏறி நின்று கொண்டு, காபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சஃபா மருவா மலை, அதில் அந்த சஃபா மலை குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் எல்லா சொந்த பந்தங்களையும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைங்களே, பனு ஹாசிமுடைய பிள்ளைங்களே, பனு ஃபிக்ருடைய பிள்ளைங்களே, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. வர முடியாத ஆட்கள் வேற ஆட்களை எல்லாம் அனுப்பி விடுறாங்க. முகமது கூப்பிடுறாரு, என்னன்னு போய் கேட்டுவாங்க. எல்லாரும் வந்தாச்சு. வந்த உடனே முதல்ல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அரஐத்தக்கும் லவ் அக்பர்துக்கும் அன்ன கைலம்பில் வாதி துரீது அன் துகீர அலைக்கும் அகுந்தும் முஸத்திகிய. முதல்ல எனக்கு ஒரு செய்தி சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய செய்தி ரெண்டாவது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு செய்தியை சொல்லுங்க. என்ன செய்தி? இந்த பள்ளத்தாக்கிலே, இந்த ஓடையிலே இருந்து ஒரு குதிரை படை ஒன்று உங்களை அழிக்க வருகிறது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. காலு நாம், கூடியிருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, ஆமா நம்புவோம். நம்புறதுல எங்களுக்கு என்ன தயக்கம்? மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, உங்கள்ட்ட உண்மையை தவிர வேற எதையும் நாங்கள் கேட்டது இல்லையே. நபிகள் நாயகத்தினுடைய தூதுத்துவம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, நேர்மையில் ஆரம்பிக்கிறது. நேர்மையாளன் தான் ஏகத்துவத்தை சொல்வதற்கும் தகுதியானவன். நேர்மையை இழந்து விட்டு மக்களிடத்தில் தாவா பண்ணணும்னா ஆமா இவங்களாம் சொல்ல வந்துட்டான் பெரிய யோக்கியன்றுவாங்க. நேர்மை என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா அதுக்காக நீ நேர்மையானவர்கள் சொன்னா ஏத்துக்குவாங்கன்னு கட்டாயம் கிடையாது. நேர்மையானவன் சொன்னாலும் அவன் நேர்மையானவன், ஆனா அவன் சொல்றதை கேட்க மாட்டேன்றான். அது மனிதர்களுடைய மென்டாலிட்டி, பிரச்சனை இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? இது மாதிரி கேட்ட உடனே எல்லாரும் கோரஸா கண்டிப்பா ஏத்துக்குவோம், எங்களுக்கு சந்தேகம்லாம் வராது, போய் செக் பண்ணலாம் மாட்டோம், நீங்க சொன்னா போதும் அப்படிங்கிறாங்க. அப்படியா? அப்ப நான் அவங்க சொல்ல கேட்டுக்குங்க. ஃபைன்னி நதீருள்ள கும்பைனே எதே அதாபின் ஷதீத், உங்களுக்கு வர இருக்கிற ஒரு கடுமையான வேதனையை குறித்து நான் எச்சரிக்கை செய்கிறேன், பயந்துக்குங்கன்னு சொன்னாங்க. சொல்லி முடிக்கல ரசூலுல்லாஹ். கூட்டத்தில் நிற்கிற பெரிய அபூலஹப் கீழே இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சாபத்தை அள்ளி பொழிகிறான். அலிஹாதா ஜமாத்தனா தப்பல்லக்க சாயிரல்யும், எல்லா நாளும் உனக்கு நாசம் உண்டாகட்டும். இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா? வேற என்னமோ செய்தி சொல்ல போறேன்னு சொல்லி பார்த்தா கடைசியில அல்லாஹ் வணங்குங்க, ஒருத்தனை தான் வணங்க நம்பணும், நீ எச்சரிக்கை செய்யக்கூடிய ஆளா வந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி நீ வேற இடத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறிய, உனக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கிறான். உண்டாகட்டும் சொன்னா ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கவலையா இருந்திருக்கும். நம்முடைய சொந்த பெரிய தகப்பனாரு நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறவரு, இவ்வளவு மக்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க, நம்ம உண்மையை தான் சொன்னோம், நல்லதுக்கு தான் சொன்னோம், இப்படி நம்ம மேல மண்ணவாரி இறைக்கிற மாதிரி நாசமா போங்கிற கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாங்களே அப்படிங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய உள்ள வேதனைப்பட்டிருக்கும்ல. அந்த வேதனைக்கு வடிகாலாக அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல, பெரிய தவறு ரசூலுல்லாஹ் பதிலுக்கு திட்டல. இப்ப நம்மள ஒருத்தர் திட்டினாரு, நீ போட நாசமா போடான்றோம். நம்மள ஒருத்தர் நாசமா போடணும் அப்படின்னா முட்டா பையன், நீ தான் முட்டா பையன், டக்குன்னு அடுத்த கவுண்டர் வந்துடும். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து கவுண்டர் வரல. ரசூலுல்லாஹ் பொறுமையா இருக்கிறார்கள். அந்த பொறுமைக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப் வ இம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். ஒரு அத்தியாயத்தை இறக்கி வச்சான் அல்லாஹ். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூலகமுடைய இரண்டு கரங்களும் நாசமடையட்டும், அபூலகமும் நாசமடையட்டும் அப்படின்னு அவனை பத்தி, அவனுக்கு ஏற்படக்கூடிய நாசம், அவனுடைய மனைவிக்கு ஏற்படக்கூடிய நாசம், அவன் நரகத்தில் போய் விழுவாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல வசனம் இறக்கி வச்சுட்டான். இப்போ இதுல இன்னொரு செய்தி நம்ம கவனிக்கணும். இதுல நம்ம ஆட்கள் விடுற கதை இருக்குத, ஒவ்வொரு எந்த செக்ஷனை எடுத்தாலும் கதை இல்லாத செக்ஷனே கிடையாது. இது உள்ளுக்குள்ளேயும் கதை. என்னப்பா கதை அப்படின்னா, அபூலகபு அல்லாஹ் சபிச்சான் தான் இருக்கட்டும், ஒரு பக்கத்தில் அவன் நரகவாதி தான். நரகவாசியா இருந்தா கூட நரகத்தில் கிடந்துக்கிட்டு அவனுக்கு அல்லாஹ் தண்ணி கொடுக்குறான். இன்னொரு ஆள் சொல்ற தண்ணி இல்லை பால் கொடுக்குறான். அப்படியா? எப்படிப்பா கொடுக்குறான்? அவருடைய விரலுக்கு நடுவிலிருந்து கொடுக்குறான். ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில் இருந்து ஒருத்தர் சொல்றாரு தண்ணீர் சுரக்கிறது, இன்னொருத்தர் சொல்றாரு பால் சுரக்குது. நரகத்துக்கு போயிட்டா என்ன தண்ணி கிடையாது சொல்றான். சீலும் சலமும் தான் அங்கே உங்களுக்கு உணவு.
ஜக்கும் மரம் தான் உங்களுக்கான உணவு. அங்க போனவனுக்கு தாகம்னா தீரவே தீராது. சீலை காய்ச்சி வாயில ஊத்துனா ஒட்டகம் முழுங்குற மாதிரி முழுங்குவான், ஆனா அதனுடைய தாகத்தை தீர்க்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாவை நாசமா போன்னு சொன்னவன், ரசூலுல்லாவுடைய தாவாப்படியை முடக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவன், அவனுக்கு அவனுடைய தாகத்தை தணிக்கிறதுக்கு அல்லாஹ் தண்ணி கொடுக்குறான், பால் கொடுக்குறான். ஏன்பா கொடுக்குறான் அப்படின்னா, ரசூலுல்லா பிறந்த நேரத்தில் அடிமை பெண் வந்து இந்த செய்தியை சொல்றாங்களாம். இது மாதிரி உங்களுக்கு முகமதுன்னு ஒரு புள்ள பிறந்திருக்குது, உங்க சகோதரர் அப்துல்லாவுக்கு முகமதுன்னு ஒரு புள்ள பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே அந்த சந்தோஷத்துல உடனே அந்த அடிமை பெண்ணு விரலை நீட்டி விடுதலை பண்ணிட்டான். நீ போன்ட்டான், இப்படி ஆள்காட்டி விரலை காட்டி உன்னை விடுதலை செய்யறேன் அப்படின்ட்டான். அதுக்காக வேண்டி அந்த கைக்கு இடையில இருந்து அல்லாஹ் தண்ணி கொடுக்குறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா? நபிகள் நாயகத்தின் பிறப்பை கேட்டு அவன் நபிகள் நாயகத்தின் பிறப்புக்கா பண்ணுனான். அவன் அவனுடைய அண்ணன் புள்ள தம்பி புள்ள பிறந்திருக்குது, அவ்வளவுதான். சாதாரண ஒரு புள்ள பிறந்திருக்குன்னு அதுக்கு சந்தோஷப்பட்டானே தவிர நபிகள் நாயகம் என்பதற்காகவா, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காகவா அவனுடைய மகிழ்ச்சி இருந்துச்சு? அப்படி இருந்திருந்தா அவன் இப்படி செஞ்சிருப்பானா? நாசமா போன்னு சொல்லியிருப்பானா? இந்த அடிப்படை கூட விளங்காம நரகத்தில் அவனுக்கு தண்ணீர் புகட்டப்படும் என்று சொல்வது எவ்வளவு பாரதூரமான செய்தி, யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் கிடையாது, அது ஒரு பொய்யான செய்தி. இன்னும் சொல்ல போனா அந்த வசனத்தில் பாருங்க, அல்லாஹ் எப்படி இருக்கிறான், தப்பத்தி எதா அபீலஹபி சொல்லும் போதே அபூலகப் நாசமா போயிட்டா மட்டும் சொல்லல, அதுக்கு முன்னாடி அவனுடைய 2 கைகளும் நாசமாகட்டும். தப்பத்தி எதா அபீலகம், அபூலகபுடைய 2 கரங்களும் நாசமடையட்டும். அவன் கை நாசமா போன கையின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு அந்த கையிலிருந்து தண்ணி வரப்போகுது, அந்த கையிலிருந்து பால் வரப்போகுது, அந்த கை அவனுடைய தாகத்தை தீர்க்க போகிறது. அது பொய், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. சரி, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பிரச்சார காலத்துக்கு வந்துட்டா அதை எப்படியாவது தடுக்கணும். நம்முடைய தெய்வங்களை எல்லாம் ஒரு குறை சொல்றாரு, அதனால இதை விடக்கூடாது. பல்வேறு வகைகளில் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. முதற்கட்டமாக பல விஷயங்களை, பொய்யான தகவல்களை பரப்பி 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 இப்போ நமக்கு எதிராக பண்ணுவாங்கல்ல, நம்ம இனிமேல் ஒன்று சொல்வோம், அதை கரெக்டாக கட் அண்ட் பேஸ்டிங் பண்ணி வேற என்னமோ சொன்ன மாதிரி போட்டு விட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாத பொல்லாத எல்லா அவதூறுகளை எல்லாம் அள்ளி அள்ளி விடுறான். ரசூலுல்லாவை என்ன சொன்னா இவர் பேச்ச மக்கள் கேட்காம இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. திடீர்னு கிளப்பி விடுறான், அந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, பைத்தியக்காரரா இவருன்னு சொன்னா கேட்க மாட்டான் பார்த்தீங்களா, அதுக்காக வேண்டி பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு கிளப்பி விடுறான். அவர் முகமது பொய்யராயிட்டாருங்கிறான், முகமதுக்கு யாரோ சூனியம் வச்சு விட்டாங்க அப்படிங்கிறான். இவர் எப்படி சொல்லார் தெரியுமா, என்னத்தையோ கெட்ட கனவை பார்த்துட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்காருப்பா இப்படிங்கிறான். கனவு கண்டுட்டு வந்து உளறாருங்கிறான், அவர் இட்டு கட்டுறாரு அப்படிங்கிறான், யாரோ ஒருத்தர் போய் படிச்சுட்டு வர்றாருங்கிறான். இப்படி என்னெல்லாமோ சொல்றானு. ஒரு கட்டத்தில் சொல்லி சொல்லி பார்த்து ஒன்னும் எடுக்கலன்னு உடனே சரி நீ அல்லாஹ்வுடைய தூதருங்கிறல்ல, நாங்கள் சொல்றதை செஞ்சு காட்டு பார்க்கலாம். அல்லாஹ்னா எல்லாம் முடியும். அல்லாஹ் தன்னுடைய தூதரை ஒருத்தர் அனுப்பி இருக்கிறாங்கன்னா அப்ப அவருக்கும் எல்லாம் முடியும். நாங்கள் சொல்றது நீ செய்யி, உங்களை நான் தூதரை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகளை சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. என்னவெல்லாம் சொல்றாங்க அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவனுக்கு கேட்கறது எல்லாம் பார்த்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கே கவலை வந்துருச்சு. ஒருக்க கேட்குறாங்க, வானத்திலிருந்து புத்தகத்தை கொண்டு வா. வானத்திலிருந்து மலக்கு வர்றாரு, அவர் வந்து உங்க உள்ளத்தில் செய்தி சொல்றாரு, உங்கள்கிட்ட வந்து பேசுறாரு, எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. டைரக்டா பார்த்துக்கிட்டு போது மேலே போய் புக்கை வாங்கிட்டு கீழே வா. மேலே போயிட்டு கீழே வந்தா வெறுங்கையை வீசிட்டு மேலே போகணும், புத்தகத்தோட கீழே வரணும். கரெக்டு. வானத்தில் போய் புக்கு கொண்டு வந்துருக்காருன்னா அங்கே யாரும் புக் பிரிண்ட் பண்ணுவா, அல்லாஹ் தான் பிரிண்ட் பண்ணியிருப்பான், நாங்கள் நம்பிக்கிறோம், கொண்டு வாரியா அப்படிங்கிறானுவ. அப்போ இப்படி எல்லாம் சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு கவலையா இருக்கு. அப்போ அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வச்சு ஆறுதல் சொல்றான். 4வது அத்தியாயம் 153வது வசனத்தில், எஸ்அலுக அஹ்லுல் கிதாப் அன்து நஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா, வேதக்காரர்கள் வானத்திலிருந்து நீர் ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று உம்மிடத்திலே கேட்கிறார்கள். நீங்க அதுக்கே ரொம்ப சடைவா உட்கார்ந்துட்டியே. ஃபகது ஸஅலு மூஸா அக்பர மின் ஸாலிக, ஆனா மூஸாவிடத்துல இதை விட கொடுமையா கேட்டான். என்னப்பா கேட்டான், ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வே கூட்டிட்டு வாங்க, உங்கள்கிட்ட புக்கு தான் கேட்டுருக்கான். ஒரு சமாதானம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், பரவாயில்லப்பா நம்ம உம்மத்தி எவ்வளோ மேலு அந்த பாடுபடுத்திருக்கானு. மூசா நபியை கடுவரத்தில் வந்திருக்கானுவ. ஒரு மாட்டை அறுத்த விஷயத்துல என்ன பாடுபடுத்திருப்பானுவ. மாட்டை அறுனா அறுத்து தொலைக்க வேண்டியதானே, மாடு என்ன மாடுன்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொன்னான், என்ன கலருன்னா அதுக்கப்புறம் ஒரு விளக்கத்தை கேட்டான். அது ஒன்னா கேட்டு மூசா நபியை படுத்துற பாட்டை சொன்ன உடனே அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தடவை சொல்லுவாங்க, தனக்கு ஏற்படுற சோதனை வர்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஒரு தடவை அநியாயமா பேசிவிடுவோம், உங்கள்ட்ட நீதி இல்லை நேர்மை இல்லை, நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படலை அப்படின்றான்.
ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பயப்படலாம், வேற யார் இந்த உலகத்தில் பயப்படுறது? அப்போ எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ்? தாங்கவே முடியல. நம்ம இவ்வளவு நேர்மையா ஒழுக்கமா இருக்கிறோம், நம்மளை பார்த்து இப்படி சொல்லிவிட்டானே அப்படின்னு கோபம் வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகது ஊதிய மூசா பி அக்ஸரம் இந்த ஆளிக்க, மூசாவை இதை விட கடும்பாடுபடுத்தினானுவோ சபர், அவரே பொறுமையா இருந்துக்கிட்டா சரி போகும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இடத்துல வார்த்தைகள் விளையாண்டு இருக்கிறான். அதே மாதிரி 17வது அத்தியாயம் 90வது வசனத்திலிருந்து அல்லாஹ் வந்து அவங்க என்னெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி காட்டுகிறான். வகாலு லன் நூமின லக்க ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அருள் எம்புஆ, உங்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம். அப்படி கொள்றதா இருந்தா சில கண்டிஷன் என்ன செய்யணும்? நீங்கள் இந்த பாலைவனத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்குங்கள். அவ் தக்கூனலக்க ஜன்னத்தும் மின் நஹீலின் வஇனபின் ஃபத்துஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா, அல்லது உங்களுக்கு ஒரு பேரிச்சமர தோட்டம், ஒரு திராட்சைப்பழ தோட்டம், அந்த தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்துக்கு இடையில தண்ணீரை உண்டாக்குங்க, ஒரு நதியை ஓட வைங்க. ஓ இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஒத்துக்குறோம். பத்து வச்சிர ஹிலால அவ் துஸ்கித சமா கமா ஜாம்த அலைனா கிஷபன், அல்லது நீங்க வானத்திலிருந்து வானத்தை துண்டு துண்டாக எங்கள் மேல விட வைங்க. வானத்தை படைச்சவன் அல்லாஹ் தானே, அல்லாஹ் வெட்டி போட சொல்லி துண்டு துண்டா அது உழட்டும். ஓ சொன்ன மாதிரி உளுந்துட்டுப்பா, அதனால இவர் தூதர் தான், ஒத்துக்குறோம். அவ் தத்திய பில்லாஹி வல் மலாயிகத்து கபீலா, இல்லாட்டி அல்லாஹ்வை கூட்டிட்டு வா, அல்லாஹ்வுடைய மலக்குகளை கூட்டிட்டு வா, ஒத்துக்குறோம். ரசூல்லாட்டி கேட்டிருக்கானுவோ. முதல்ல அல்லாஹ் ஆறுதல் சொல்லிவிட்டான், திரும்ப பார்த்தா ரசூல்லாட்டி இந்த வார்த்தை வச்சிருக்கானோ கல்ல போயிடுவோம். தத்திய பில்லா, அல்லாஹ்வை கொண்டு வா, வல் மலாயிகா இல்ல மலக்குகளை கொண்டு வா, அப்பதான் ஏத்துக்குவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்படி நிறைய கேட்கிறாங்க. இப்ப கடைசியில் அல்லாஹ் சொல்றான், குல் சுபஹான ரப்பி ஹல் குந்து இல்லா பஷரர் ரசூலா. அவங்க நிறைய கேட்குறாங்க, நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க? என் இறைவன் தூயவன். இறைவன்கிட்ட கேட்கறதுப்பா, இறைவன் நினைச்சா செய்வான், நான்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல் குந்து இல்லா பஷரர் ரசூலா, நான் தூதராகவும் மனிதராகவும் தான் இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் முடியாது, இறைவனுக்கு தான் முடியும் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லுங்க. இது மாதிரி எக்கச்சக்கமாக கிளப்பி விட்ட எல்லா அவதூறுகளுக்கும், பைத்தியம்ங்கிறான் பைத்தியம் இல்லை, சூனியக்காரங்கிறான் சூனியம் இல்லை, கெட்ட கனவுங்கிறான் கெட்ட கனவு இல்லை, இட்டு கட்டப்பட்டவர் அப்படிங்கிறா இட்டு கட்டப்பட்டது இல்லை, இப்படியாக குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கிளப்பி விட்ட அவதூறுகளுக்கு எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயத்துக்காக பதில் சொல்லி பதில் சொல்லி பதில் சொல்லி நபிகள் நாயகத்துடைய தூதுத்துவத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். பேச்சு இது பேச்சு ஒரு பக்கத்தில், பேச்சு எடுபடலைன்னு ஒன்று அடுத்து செயலில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது, கடுமையான டார்ச்சர் கொடுக்கணும், அவங்கள எப்படியெல்லாம் தொல்லப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் தொல்லப்படுத்தணும், உண்டு இல்லைன்னு பார்த்துடணும்னு களத்துக்கு வருகிறார்கள். வந்தால் நபிகளாருக்கும் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிற மக்களுக்கும் அவர்கள் கொடுக்கிற தொல்லைகள் வார்த்தைகளில் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு தொல்லைகள். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ்வே இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு, மக்கள் மத்தியில் பகிரங்கமாக சொல்ல முடியாத அளவுக்கு. யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரகசியமாக வச்சுக்கோங்க, வெளிப்படுத்தாதீங்க, உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிடுவாங்க என்று சொல்லுகிற அளவிற்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதில் ஒரு நிகழ்ச்சி சொல்றதா இருந்தா, அம்ர் இப்னு அபஸா அப்படின்னு ஒரு சஹாபி, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்ல இவரும் ஒருத்தர். இவரே சொல்றார், தன்னை பத்தி சொல்றார், குன்து அன ஃபில் ஜாஹிலிய்யத்தி அதுன்னு அன்ன நாஸ அலா ضلالத்தின் வ அன்னஹும் லைஸு அலா ஷைஇன் வஹும் யஅபுதூனல் அவ்சான். அவர் சொல்றாரு, ஜாஹிலியா காலத்தில் மக்கள் சிலைகள் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க, மூட நம்பிக்கைகள் இருந்தாங்க, எனக்கு ஆல்ரெடி அதெல்லாம் பிடிக்கல. சில பேருக்கு இயற்கையிலேயே தௌஹீதின்பால் ஒரு ஈடுபாடு இருக்கும், மார்க்கம் தெரியாது, பயான் கேட்டிருக்க மாட்டாங்க, குர்ஆன் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் தர்காவுக்கு போயிருக்க மாட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய குடும்பங்கள் அப்படி பார்க்கலாம். நம்ம சில ஊர்களுக்கு போய் சொல்லும் பொழுது, இல்லை எங்கள் வாப்பா எங்கள் நன்னா அவங்க காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் ஃபாத்தியாலாம் கிடையாது, மௌலூதுலாம் கிடையாது அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டால் இயற்கையிலேயே சில பேருக்கு அல்லாஹ் அப்படி ஒரு உணர்வை கொடுத்துருப்பான். அந்த மாதிரி இந்த அம்ர் இப்னு அபஸா என்ற சஹாபி அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், இயற்கையிலேயே ஒரு நல்ல உணர்வு இருக்கிறது, மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சிந்தனை இருக்கிறது. அப்போ அவங்க கேள்விப்படுறாங்க, இப்படி மக்காவில் ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு, அவர் இதையெல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறாரு அப்படின்ன உடனே வண்டியை கிளப்பிக்கிட்டு மக்காவுக்கு வந்துடுறார். வந்து ரசூலுல்லாஹ் பார்க்குறார், பார்த்துட்டு சொல்றாரு, நான் வந்து பார்த்தேன், ஆனால் ரசூலுல்லாஹ் முஸ்தக்பியன் ஜுரா அலைஹி வ கௌமா, அவர்களுடைய கூட்டத்தார் செய்த கொடுமையினால் அவர்களே ரகசியமாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் நான் வந்து சந்திக்கிறேன், சந்திச்சுட்டு நான் கேட்டேன், மா அந்த நீங்க யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனா நபி, நான் நபி தூதர்.
ஃபகுல்து நான் கேட்டேன் ஒமா நபி, நபினா என்ன, நபிங்கிறீங்களா அப்படின்னா என்ன? கால அர்சலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். ஃபகுல்து ஒபி ஐயி ஷைஇன் அர்சலக, அல்லாஹ் அனுப்பினாம்னா என்னத்தை கொடுத்து அனுப்பினான் அப்படின்னு நான் கேட்டேன். அர்சலனி பிஸ்ஸிலத்தில் அர்ஹாம் வ கஸ்ரில் அவுசான், சொந்தங்களை சேர்ந்திருக்க வேண்டும் என்றும் சிலைகளை உடைத்தெறிய வேண்டும் என்றும் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். வஹிதல்லாஹ் வஹ்தா, அல்லாஹ்வை அவன் தனித்தவன் என்று ஒருமைப்படுத்த வேண்டும் என்றும், லா யுஷ்ரிகு பிஹி ஷைஉன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை என்பதை நிறுவ வேண்டும் என்றும் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். குல்து லஹு ஃபமன் மஅக அலா ஹாதா, உடனே நான் கேட்டேன், உங்களோட இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு யாரெல்லாம் இருக்கிறா, எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன்னா நிறைய பேர் பாருங்க, கொள்கை சரின்னு தெரிஞ்சாலும் எப்போ ஏற்றுக்குவாங்க தெரியுமா? அதை எத்தனை பேருக்கு ஏற்று நடக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பேர் தான் ஏற்றுக்குவாங்க. 10 பேர் இருந்தால் இப்போலாம் போனால் அடிச்சு வச்சு நொறுக்கி போடுவாங்க, மூச்சு கட்டாமல் இருந்துருவோம். சில கிராமங்களில் பாருங்க தௌஹீத் இருக்கும், அங்கங்கே யாரும் வெளியே சொல்லவே மாட்டான், தன்னை தௌஹீத்வாதின்னு காட்டிக்கவே மாட்டான். ஏன், ஊர்லேயே 4 பேர் தான் இருக்கிறான், நான் தௌஹீதுன்னு வந்து அவ்வளோதான் பிரச்சனை பெருசாக போயிடும், மூச்சே காட்ட மாட்டான். அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்கல்ல. இப்போ அவர் கேட்கிறார், அதுக்கு கேட்கல இவர், ஆனால் கேட்கிறார், ஃபமன் மஅக அலா ஹாதா, இந்த கொள்கையின் மீது உங்களோடு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஹுர்ருன் வ அபுதுன், ஒரு அடிமை இருக்கிறார், ஒரு சுதந்திரமானவர் இருக்கிறார், மொத்தமே 2 பேர். இந்த மாதிரி வார்த்தை அபூபக்கரும் பிலாலையும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஹதீஜா நாயகி பெண்கள்ல, அது அல்லாம ரசூலுல்லாஹ் கூட ரசூலுல்லாஹ் விட்டுருங்க, அது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆட்கள் அபூபக்கர் சித்திக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுர்ருன் வ அபுதுன், ஒரு அடிமையும் ஒரு சுதந்திரமானவரும் இருக்கிறார். இப்படி ஒரு பதிலை கேட்டா அப்படிங்களா ரொம்ப சந்தோஷமாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வாரேன்னு கிளம்பிடுவோம். நம்ம 2 இவனை நம்பி நம்ம போனால் அவ்வளோதான், ரோட்டில் விட்டுருவானுன்ட்டு. இப்போ 2 பேர் தான் இருக்கிறார்கள் என்று அவரிடத்தில் சொல்லப்படுது. சொன்ன உடனே அவர் சொல்கிறார், இன்னி முத்தபிஉக, நான் உங்களை பின்தொடர்ந்து வரப்போகிறேன், உங்களோடு இருந்து உங்கள் பயணத்திலே உங்களுக்கு பின்னால் வரப்போகிறேன் அப்படிங்கிற. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னக்கலா தஸ்தத்திய உதாலிக்க யௌமக ஹாதா, எப்ப நீ நினைக்கிற மாதிரிலாம் இப்போ நிலைமை இல்லை, உன்னாலையெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. நீ முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு வெளியில போய் தலையை காட்டுனா காலி பண்ணி விடுவானுவ சொல்லிட்டு சொல்றாங்க, ஏ அலா தரா ஹாலிவ ஹாலன்னாஸ், பார்க்குறல்ல தெரியுதுல உனக்கு ஏன் நிலைமை என்ன, மக்களுடைய நிலைமை என்ன தெரியுதா இல்லையா? வலாக்கின் இறுதி அகலிக்க, அதனால நீ உன் குடும்பத்தாரிடத்திலே திரும்பி செல். ஃபைதா சமயத்தபி கதுல் அஹர்து, நாங்கள் வென்று விட்டோம், ஜெயித்து விட்டோம், மிகைத்து விட்டோம் என்ற செய்தி உன்னை வந்து அடைகிற பொழுது ஃபகத்தினி, அப்பொழுது என்னோடு வந்து சேர்ந்து கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே அனுப்பி வைக்கிறார்கள். இதில் நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், அற்பத்திலும் அற்பமாக சக்தியற்ற நிலையில 2 பேர் 3 பேராக இருக்கிற தருணத்தில் நாம் ஒரு நாள் ஜெயிப்போம் என்று சொல்ல முடிகிறது என்றால், அந்த நாளில் யாருக்காவது அப்படி சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் ஜெயிப்போம், அப்ப வந்து சேர்ந்துக்க அப்படின்னு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவரை ரகசியமாக அவர் ஊருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். பின்னாடி மக்காவில் மதீனாவில் வந்து அவர் சேர்ந்து கொள்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து பார்த்துவிட்டு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 13-14 வருஷம் ஓடி போயிடுச்சு. அப்போ வந்து கேட்கிறார் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு, தாரிஃபுனி, என்ன யாருன்னு தெரியுதா அப்படிங்கிறார். சில பேர் இது மாதிரி நம்மகிட்ட வந்து குயிஸ் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க, டக்கு டக்கு யாரும் தெரியுதா அப்படின்னு. அவ்வளோதான், நம்ம பதில் சொல்லி பாஸ் பண்ணுறதுக்குள்ள போதும் நீங்கள் அந்த அந்த திருநெல்வேலி இல்லையே, அப்போ இந்த திருச்சி இல்லையே, கரெக்டாக சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபக சக்திலாம் படு சூப்பர். ரசூலுல்லாஹ் டக்குன்னு அடிக்கிறாங்க, காலம் நல்லா தெரியுது, அந்தல்லதி லக்கீதனி பி மக்கா, மக்காவிலே நீ என்னை சந்தித்தாய் அவர் தானே நீ அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதற்கு பிறகு அவர் சேர்ந்து பயணிக்கிறார். இதில் என்ன தெரியுது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்ல வந்த தூதர், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மனிதரை நீ ரகசியமாக வைத்துக்கொள், வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அன்றைக்கு இந்த மார்க்கத்தை சொல்லுவதற்கும் அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைக்கிற நெருக்கடிகள் எவ்வளவு கடுமையாக இருந்தது என்பதை இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருக்கிறது, வரும் நாட்களில் அதை நாம் பார்க்கலாம்.